இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கும்பராசியில் சனி பகவான், சிம்ம ராசியில் ஆவணி 1ஆம் தேதி வந்துட்டார். ஆனால் ஆவணி 31 வரைக்கும் சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருப்பார். இப்போ சூரிய பகவானும் சனி பகவானும் தந்தை பிள்ளையா இருந்தா கூட கிரகத்தில் பகை கிரகமாக கருதப்படுகிறது அல்லவா? அதனால என்ன அப்படின்னா, இந்த சனி பகவானுக்கும் 7வது பார்வை உண்டு, சூரிய பகவானுக்கும் 7வது பார்வை உண்டு. அப்போ இது யார் எந்த ராசியை பாதிக்கும் அப்படின்னா, சிம்ம ராசியும் ஒரு யுத்தத்தை சந்திக்க ரெடியா இருக்கணும், கும்பராசியில் பிறந்தவர்களும் ஒரு யுத்தத்தை சந்திக்க ரெடியாக இருக்கணும். யுத்தம்னா என்ன? பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டாம இருந்தாலே போதுமான விஷயங்க. உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு, யாருக்கு முன்ன நின்று நாட்டம் தீர்ப்பு சொல்றதுக்கு நீங்க போகவே கூடாது. கண்டிப்பாக உங்கள் கடமை நீங்க செய்து வந்தாலே போதுமான விஷயம். ஆஞ்சநேயரும் விநாயகரையும் ஆவணி 30, அதாவது செப்டம்பர் 16, 2024 வரைக்கும் வழிபட்டு